நான் ஆபிரகாமின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேச வந்துள்ளேன். ஆபிரகாமின் தகப்பன் பெயர் தேராகு. அவன் மனைவி பெயர் சாராள். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லவில்லை. தேராகு ஆபிரகாமையும் சாராளையும் தன் பேரன் லோத்தையும் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்திற்கு புறப்பட்டார்கள். அவர்கள் ஆரான் தேசத்தில் வரும்போது அங்கே தங்கினார்கள். தேராகு ஆரான் தேசத்தில் மரித்து போனான். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். ஆபிரகாம் கானான் தேசத்திற்கு புறப்பட்டான். கானான் தேசத்திற்கு வந்து சேர்ந்தபோது பெத்தேல் கிழக்கு இருக்கும் மலைக்கு போய் அங்கு ஒரு கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். தென் திசையில் புறப்பட்டான். அந்த தேசத்தில் பஞ்சகாலம் உண்டாயிற்று. ஆபிரகாம் எகிப்து தேசத்திற்கு போக புறப்பட்டான். எகிப்து தேசத்திற்கு வருகையில் ஆபிரகாம் சாராளை பார்த்து, நீ பார்க்க அழகுள்ள ஸ்ரீ என்று நான் அறிவேன். எகிப்தியர் உன்னை பார்க்கும்போது என்னை கொன்றுவிட்டு உன்னை உயிரோடு வைத்துக் கொள்வார்கள். நான் சாகாமல் இருக்கும்படி உன்னை கேட்கும்போது இவன் என் சகோதரன் என்று சொல் என்றான். ஆபிரகாமும் சாராளும் எகிப்துக்கு வந்து சேர்ந்தபோது எகிப்தியர் சாராளை பார்க்கும்போது எகிப்துக்கு ராஜாவாகிய பார்வோனிடத்தில் கூட்டிக் கொண்டு போனார்கள். பார்வோன் ஆபிரகாம் சாராளுடைய மனைவி சகோதரி என்று நினைத்து ஆபிரகாமை மகிழ்வதற்கு ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் வேலைக்காரியும் கொடுத்தான். பார்வோன் சாராளை அரண்மனைக்கு கூட்டி வந்ததால் கர்த்தர் பார்வோனையும் அவன் குடும்பத்தையும் மகாவாதையினால் வாதித்தார். பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று சொல்லாமல் உன் சகோதரி என்று ஏன் சொன்னாய்? உன் சகோதரி என்று நினைத்து நான் இவளை மனைவியாக்க நினைத்தேனே. உன் மனைவியை கூட்டிக் கொண்டு போ என்று பார்வோன் சொன்னான். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போனான். கானான் போய் பெத்தேலுக்கு தென் திசையில் கூடியிருந்தார்கள். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் மிகுந்த ஆஸ்தி இருந்தது. ஒரு நாள் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போவேன் என்று சொன்னான். லோத் யோர்தான் நதியில் பக்கத்தில் சோதோமுக்கு நேராய் ஒரு கூடாரத்தை போட்டான். அங்கே தங்கினார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு அங்கே தங்கினார்கள். ஆபிரகாம் கர்த்தர் தரிசனமாகி, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் அதற்கு, ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீங்க என்று சொன்னான். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு கர்த்தர், வீட்டை விட்டு வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் ஏல், அதுபோல் உன் சந்ததியும் இருக்கும் என்று சொன்னார். ஆபிரகாம் விசுவாசமாயிருந்தான். எகிப்து பெண்ணாகிய ஆகார் என்கிற பெண் சாராளுக்கு அடிமை பெண்ணாயிருந்தாள். ஆகார் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடித்திருக்கிறார். என் அடிமை பெண் ஆகார் மூலியமாய் எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொடுங்கள் என்று சொன்னார். ஆபிரகாம் ஆகாரை திருமணம் செய்தாள். ஆகார் கர்ப்பமானதினால் சாராளை அற்பமாக நினைத்தாள். சாராள் ஆபிரகாமை நோக்கி, என் அடிமை பெண் உனக்கு மனைவியாக கொடுத்தேன், ஆனால் அவள் கர்ப்பமானதினால் என்னை அற்பமாக நினைக்கிறாள் என்று சொன்னாள். அதற்கு ஆபிரகாம், அவள் உன் அடிமை பெண் தானே, உனக்கு என்ன தோணுதோ அதை செய் என்று சொன்னார். சாராள் ஆகாரிடம் கடினமாக நடந்ததால் ஆகார் சாராளை விட்டு ஓடி போனாள். தேவதூதன் சூறைக்கு போகிற வழியில் ஆகாரை பார்த்து, சாராளின் அடிமை பெண்ணே, எங்கிருந்து போறாய், எங்கிருந்து வராய் என்று தேவதூதன் கேட்டான். அதற்கு ஆகார், நான் சாராளை விட்டு ஓடி போறேன் என்று சொன்னாள்.
தேவதூதன் சாராளை நோக்கி, நீ உன் நீ சாராள் கையில் அடங்கியிரு, நீ கர்ப்பவதியாயிருக்கிறே, நீ ஒரு குமாரனை பெறுவே, அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய் என்று சொன்னாள். ஆபிரகாம் 86ஆம் வயதில் ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றாள். ஆபிரகாம் 99ஆம் வயதில் கர்த்தர் தரிசனமாகி, எனக்கு முன்பாக உத்தமனாயிரு, நான் உன்கிட்ட உடன்படிக்கை செய்யுவேன். சாராளிடத்தில் ஜாதிகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் ஒரு நாள் கூடார வாசலில் உஷ்ண வெயிலில் அமர்ந்திருந்தார். அப்போ அவருக்கு எதிராய் 3 புருஷர்கள் கடந்து வந்தார்கள். ஆபிரகாம் அவர்களை பார்த்து அவர்களுக்கு முன்பாக தரைமட்டம் தாழ்த்தினார். இங்கே அமர்ந்திருங்கள், நான் உங்களுக்கு சாப்பிட உணவு கொண்டு வரேன், அதை புசித்து நீங்கள் போகலாம் என்று ஆபிரகாம் சொன்னார். அதற்கு அவர்கள் அங்கே இருந்தார்கள். ஆபிரகாம் சுவையுள்ள உணவுகளை சமைத்து அவர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் புசித்து, உன் மனைவி சாராள் எங்கே என்று கேட்டார்கள். அதற்கு ஆபிரகாம், அவர் கூடாரத்தில் அமர்ந்திருக்கிறாள் என்று சொன்னான். அவர்கள், ஒரு உற்பத்தி காலத்தில் மீண்டும் வருவேன், அப்போ நீங்கள் ஒரு குமாரனை பெற்றிருப்பீங்கள் என்று சொன்னார். அதற்கு சாராள், நான் வயது சென்றவளாயிருக்கிறேன், எனக்கு எப்படி குமாரன் பிறப்பான் என்று தன் மனசில் நகைத்து கொண்டிருந்தாள். ஆபிரகாம் அவர்களை வழி அனுப்பினான். கர்த்தர் அவர்கள் சொன்னபடி ஆபிரகாம் 100வது வயதில் ஈசாக்கை பெறுகிறான். ஈசாக்கை பெற்றவுடன் சாராள் ஆபிரகாமை நோக்கி, ஆகாரையும் அவன் பிள்ளையும் இங்கிருந்து போக சொல்லுங்கள் என்று சொன்னார். அதற்கு ஆபிரகாம் மிகவும் துக்கமடைந்தான். கர்த்தர் அவனை நோக்கி, ஆபிரகாமே, கவலைப்படாதே, நான் ஈசாக்கினிடத்தில் சந்ததிகளை உண்டாக்குவேன், சாராள் சொன்னபடி கேள் என்று சொன்னார். அதற்கு ஆபிரகாம் துரத்தியில் தண்ணீர் எடுத்து அவர்களை துரத்திவிட்டான். இதெல்லாம் முடிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே, உன் பிள்ளையை நான் சொல்லும் இடத்திற்கு போய் அவனை தகன பலியிடு என்று சொன்னார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை கூட்டிக் கொண்டு கர்த்தர் சொன்ன இடத்தில் போனார்கள். ஒட்டகமும் 2 வேலைக்காரர்களும் போனார்கள். அந்த கர்த்தர் சொன்ன இடத்திற்கு போய் வேலைக்காரர்களை, இங்கே இருங்கள், நானும் என் மகனும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு வருகிறோம் என்று சொன்னான். ஆபிரகாம் கட்டைகளை ஈசாக்கின் முதுகின் மேல் வைத்து அவன் கையில் கத்தியையும் நெருப்பையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஈசாக்கு ஆபிரகாமை நோக்கி, கட்டையும் கத்தியும் நெருப்பும் இருக்கிறதே, தகன பலியிட ஆட்டுக்கடா எங்கே என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், ஆட்டுக்கடாவை கர்த்தர் பார்த்துப்பார் என்று சொல்லி அவர் சொன்ன இடத்திற்கு போய் ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல் கட்டைகளை வைத்து ஈசாக்கை கட்டி அதன் மேல் வைத்தான். ஈசாக்கை தகன பலியிட ஆபிரகாம் கத்தியை ஓங்கினான். தேவதூதன் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, உன் பிள்ளை அண்டான் மேல் கை போடாதே, அவனை ஒன்றும் செய்யாதே, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பொதரில் ஒரு ஆட்டுக்கடா முள்ளில் தன் கொம்புகளால் சிக்கி கொண்டதை கண்டான். அந்த ஆட்டுக்கடாவை கூட்டிக் கொண்டு வந்து ஈசாக்கின் பதிலாய் அந்த ஆட்டுக்கடாவை தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று அர்த்தம், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அதன் பின்பு அவர்கள் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு சென்றார்கள். சாராள் 127ஆம் வயதில் மரித்து போனாள். ஆபிரகாம் தன் மகனுக்கு பெண் பார்க்கும்படி தன் ஊழியக்காரனை அனுப்பினான். லாபானின் பெண்ணாகிய ரெபேக்காளை ஈசாக்குக்கு திருமணம் செய்து வைத்தான். ஆபிரகாம் தனது ஆஸ்திகளை எல்லாவற்றையும்
ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாம் 175 வயது வரை உயிரோடு இருந்தான். அதன் பிறகு ஆயுசின் பரிபூரணத்தில் மரித்து போனான். இந்த ஆபிரகாமினுடைய இந்த சம்பவத்திலிருந்து, இந்த வாழ்க்கையிலிருந்து நீ என்னப்பா கற்றுக்கிட்ட? ஆபிரகாம் போல கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கணும். ஓகே. ஆபிரகாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும்போது அவனுடைய வம்சம் எப்படி இருக்குன்னு சொன்னார்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஓகே ஓகே, தேங்க்யூ. யாக்கோபின் வாழ்க்கை வரலாறு. பைபிள் கதையின்படி யாக்கோபு ஆபிரகாமின் பேரன். ஈசாக்குக்கும் ரிபேக்காவிற்கும் பிறந்த இரட்டை மகன்களில் இளையவர். அவரது வாழ்க்கை வரலாறு. இரட்டை சகோதரர்கள். ஈசாக்குக்கும் ரிபேக்காவிற்கும் யாக்கோபும் ஏசாவும் என்ற இரட்டை மகன்கள் பிறந்தனர். பிறக்கும் போதே யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டே வந்ததால் அவருக்கு யாக்கோபு என்று பெயரிடப்பட்டது. முதலில் பிறந்தவர் ஏசா. அவன் சிவப்பாகவும் இருந்தான். இரண்டாவதாக யாக்கோபு பிறந்தான். ஏசா திறமையான வேட்டைக்காரன், வெளியிலே திரிபவன். ஆனால் யாக்கோபு கூடாரங்களில் தங்கும் சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். ஈசாக்கு ஏசா மீதும் ரெபேக்காள் யாக்கோபு மீதும் பிரியமாயிருந்தனர். ஒரு நாள் யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்த போது ஏசா வெளியிலிருந்து பசியுடன் வந்தான். ஏசா கூழை கேட்டபோது யாக்கோபு அதற்கு பதிலாக அவனது பிறப்புரிமையை தனக்கு விற்கும்படி கேட்டான். ஏசா தன் பசியின் காரணமாக தனது பிறப்புரிமையை ஒரு கிண்ணம் கூழுக்காக விற்றுவிட்டான். ஈசாக்கு முதிர் வயதாகி கண் பார்வை மயங்கிய போது ஏசாவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க நினைத்தான். ரெபேக்காள் இதை ஒட்டு கேட்டு யாக்கோபை ஏசா போல வேடமிட்டு ஆட்டுக்குட்டியின் தோலை யாக்கோபின் கைகளில் பொருத்தி தந்தையை வஞ்சித்து ஆசீர்வாதத்தை பெற செய்தாள். யாக்கோபு ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஏசா தான் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து யாக்கோபின் மேல் கோபமடைந்து அவனை கொல்ல திட்டமிட்டான். ரெபேக்காள் இதை அறிந்து யாக்கோபை அவளுடைய சகோதரனாகிய லாபானின் வீட்டிற்கு ஓடி போகும்படி அனுப்பினாள். பெத்தேல் தரிசனம். யாக்கோபு வழியில் ஒரு இடத்தில் இரவு தங்கினான். அங்கு அவன் ஒரு கனவு கண்டான். பூமியிலிருந்து வானம் வரை ஒரு ஏணி போடப்பட்டிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தார்கள். தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி அந்த தேசத்தை அவனுக்கும் அவனது சந்ததிக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். யாக்கோபின் வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல காரியம். யாக்கோபு போல ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெறாம தேவன் நமக்காக கொடுக்குற ஆசீர்வாதத்தை நேர்மையா பெற்றுக்கொள்ளும். என் பெயர் ஈசாக்கு. விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஒரே வாக்குத்தத்தத்தின் குமாரன். நான் பிறக்கும்போது ஆபிரகாமுடைய வயது 100, சாராளுடைய வயது 90 ஆக இருந்தது. நான் பிறக்கும் முன்பே தேவனால் ஈசாக்கு என பெயரிடப்பட்டவன்.
ஈசாக்கு என்பதற்கு நகைப்பு என்று அர்த்தம். நகைப்பு என்று அர்த்தம். நான் விசுவாசிகளின் நான் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் என்று அழைக்கப்பட்டேன். சீரியா தேசத்தின் பெத்வேலன் குமாரத்தியை மணந்து கொண்டு எனக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். ஏசா யாக்கோபு பிறக்கும்போது என்னுடைய வயது 60 இருந்தது. ஏசா மீது பச்சமாய் இருந்தேன். அங்கே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினேன். நான் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். என்னுடைய மனைவி மலடியாக இருக்கும் பொழுது ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். நான் கர்த்தரை நம்பியிருந்தேன். என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். மரியாள் கலிலேய நகரமான நாசரேத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் வசித்து வந்தாள். இவள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஏழை பெண், இளம்பெண் என்று வேத அறிஞர்கள் கூறுகின்றனர். இவள் வாழ்ந்த நாசரேத் மிகவும் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஊர். அது ஒரு முக்கியமான இடம் அல்ல. இந்த நாசரேத் ரோம படை வீரர்களும் வியாபாரிகளும் அடிக்கடி பிரயாணம் செய்யும் நெடுஞ்சாலைக்கு அருகில் இருந்ததால் அநேக கேளிக்கை விடுதிகள் அஸ்கு இருந்தன. அதில் விபச்சாரமும் வேசித்தனமும் நடந்தன. இந்த கேவலமான ஊரில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மரியாள் தெய்வ பக்தி உள்ள தூய்மையான கன்னிகையாக வாழ்ந்து வந்தாள். எத்தனையோ கன்னியர்கள் அந்நாட்கள் இஸ்ரேல் நாட்களில் இருக்க இந்த மரியாளே இயேசுவை சுமந்து பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெற்றாள். யார் இந்த மரியாள்? இவளுடைய வரலாறு என்ன? இவள் சந்தித்த துன்பங்கள் என்ன? இவளது வாழ்க்கையிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? உண்மையாகவே ஸ்திரீகளுக்கு மத்தியிலே இந்த மரியாளுக்கு மேலாக உயர்ந்தவள் யாருமே கிடையாது. இந்த மரியாள் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர், தாவீதின் வம்சத்தில் பிறந்தவள். மரியாள் தச்சனாகிய யோசேப்பை திருமணம் செய்வதற்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். இந்த நியமனம் என்பது ஓராண்டு காலம் நீடிக்கும். அதற்கு பின் தான் திருமணம் நடக்கும். திருமணம் முறிக்க வேண்டுமானால் விவாகரத்து செய்வது போல அந்த மனிதர் தன் திட்டத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். மரியாள் தச்சனாகிய யோசேப்பை திருமணம் செய்த நாட்களில் திடீரென தேவதூதன் தோன்றி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று கூறினார். தனது கர்ப்பத்தில் உன்னதமானுடைய குமாரன் பிறக்கப் போகிறார் என்ற செய்தி தேவதூதன் மூலம் அவளுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கும் அல்லவா? கன்னிமையின் காலத்தில் அனுபவிக்க வேண்டிய நிந்தை, அவமானம், பரியாசம், புருஷனின் சந்தேகம் எல்லாம் அவள் மனதை ஆட்டியிருக்கும் அல்லவா? மரியாள் வாழ்ந்த காலத்தில் கர்ப்பம் தரிப்பது ஒரு பாவ செயல் என்று கூறினாள். தேவதூதன் தோன்றி, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று சொன்னார். அப்பொழுது உனக்கு இனத்தாலாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் குமாரனை
கர்ப்பம் தரித்திருந்தாள். மெலடி எனப்பட்ட அவளுக்கு இதோ 6ஆம் மாதம். அப்பொழுது மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது என்று கூறினாள். தேவதூதன் அப்பொழுது அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். ஆமென். மரியாள் இடத்துல தோன்றின தூதன் பெயர் கேப்ரியேல் தூதன். மரியாள் இடத்துல தூதன் சொன்ன செய்தி, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஓகே. மரியாளுடைய வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்கிற காரியம், மரியாதை போல எந்த சூழ்நிலையிலும் தெய்வ பக்தியா இருக்கும். என் பெயர் ரெபேக்காள். நான் சீரியா தேசத்தில் உள்ள பெத்வேலின் குமாரத்தியும் லாபானின் சகோதரி ஈசாக்கின் மனைவியும் மாணவள். நான் கிணற்று அருகே தண்ணீர் வார்த்தபோது எலியேசர் என்கிற ஊழியக்காரர் என்னிடம் வந்து குடிக்க தண்ணீர் கேட்டார். நான் குடியும் ஆண்டவனே என்று சொன்னேன். அப்போது உம்முடைய 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்தேன். அப்போது என்னுடைய தயாரான மனதை பார்த்து என் தகப்பனாகிய பெத்வேலின் வீட்டிற்கு பெண் கேட்க வந்தார். பெண் கேட்ட பிறகு நானும் ஈசாக்கும் திருமணம் செய்து கொண்டோம். திருமணம் செய்த பிறகு நான் 2 குழந்தைகளை பெற்றேன். 2 குழந்தைகள் பெயர்கள், ஏசா, யாக்கோபு. யார் வந்து தண்ணி கேட்டது? எலியேசர் என்னும் ஊழியக்காரர். ரெபேக்காளுடைய வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்ளும் காரியம். ரெபேக்காள் மாதிரி உபசரிக்க கற்றுக்கணும், கீழ்ப்படியணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஓகே, தேங்க்யூ.